சாட்டர்டே ஈவினிங் இன்றைக்கி வீட்டுக்கு தேவையான காய்கறிகள்லாம் சந்தைக்கு போய் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த சொரக்காய் நல்லா பிஞ்சு காயாகவே இருந்துச்சு, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. இந்த ஒரு காய் 20 ரூபான்னு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமாட்டி செவ்வந்திப்பூ, இந்த செவ்வந்திப்பூ கொஞ்சம் சாமிக்கு போடலான்னு எப்போவுமே சந்தைக்கு போனால் வாங்கிட்டு வந்துடுவேன். இன்றைக்கி எல்லா கலர்லையுமே இருந்துச்சு, கொஞ்சம் எல்லா கலர்லேயும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. அது ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறமாட்டி காலிஃப்ளவர் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அப்புறமாட்டி இந்த ஒரு பூ 30 ரூபான்னு சொன்னாங்க. அங்கேயே கொடுத்து கொஞ்சம் வெட்டி வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் சீனிக்கிழங்கு, சிந்தாமணி சீனிக்கிழங்கு, இது வந்து அரை கிலோ 30 ரூபான்னு போட்டிருந்தாங்க. இது கொஞ்சம் அரை கிலோ போல் வாங்கிட்டு வந்திருந்தேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. அப்புறமாட்டி நாட்டு இஞ்சி, அது ஒரு கால் கிலோ 20 ரூபான்னு இருந்தாங்க. அது ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறமாட்டி தக்காளி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. எனக்கு ஒரு வாரத்துக்கு தேவையான தக்காளி ஒரு 2 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தேன். 2 கிலோ 30 ரூபான்னு போட்டிருந்தாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. அது ஒரு 2 கிலோ வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமாட்டி இந்த பாவக்காய், சின்ன பாவக்காய், இந்த பாவக்காயோட சைஸே இவ்வளோந்தான். இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா பழுத்து வரும். இந்த பாவக்காய் காப்பிடி